உன்னை புதுசா மாத்து. பழைய காரியத்தை ஒழி. பழைய காரியம் ஒழிங்க. கர்த்தர் உனக்காய் மரித்திருக்கிறார். கர்த்தர் சொல்ல மரித்த கர்த்தர் சொல்லுகிறார், உன் பழைய காரியத்தை ஒழி, நான் உனக்கு புதுசா கட்டுகிறேன். உனக்காக தான் நான் மரித்தேன், என்னை ஒப்பு கொடுத்தேன். நீ இப்ப மாற வேண்டிய கட்டத்துக்குள்ள நீ இருக்கிறாய். சொல்லவே முடியாது எனக்கு யாருமே இல்ல, எனக்கு ரிடெம்ஷன் இல்லைன்னு சொல்லி. ரிடெம்ஷன் பேக்கேஜ் இஸ் வெயிட்டிங் இன் த டோர். இதோ வாசப்படி கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவன் வீட்டுக்குள்ளாக நான் ரட்சிப்பு வருவேன், அவனோட சேர்ந்து சாப்பிடுவேன். உனக்காக விடுதலை பத்திரம், உனக்காக விடுவிக்கிற பத்திரம் காத்திருக்கிறது. இட் இஸ் ரிட்டன் ஆல்ரெடி. blood is shedded for you. ரத்தம் உனக்கு சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தை பெற்றுக்கொள்வதே உன் வாழ்க்கையை கட்டக்கூடும். உன் வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளிலே கர்த்தருக்கு உன்னை முழுமையா ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்காத பட்சத்துல உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே முடியாது. No one can take you. No one can take you.